போடாதா ஓக்காளி செங்கலாட்டு இருக்கு. ரியல்ல கத்தி மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஃபோனை தயாரிக்க சொன்னா வெப்பனை தயாரிச்சு வச்சிருக்கானுங்க. இதனால பல்கான ஃபோனுங்க. திக்னஸ் 9.1 mm இருக்கு. வெயிட்னு பார்க்குறப்ப 215 கிராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் இதில் கொடுத்துருக்கிற 6000 mAh பேட்டரி 2 நாளைக்கு அசால்ட்டாக வருங்க. ஆனால் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் சேர்த்தியாவது கொடுத்துருக்கலாம். இதை வச்சு என்னைக்கு சார்ஜ் ஏற்றுறது 6000 mAh பேட்டரியா? மொபைலோட பாடி வந்து ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ரியல்ல மேட் ஃபினிஷில் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. IP53 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். மொபைலோட பாக்ஸ் வழக்கம் போல டைப் சி கேபிள், 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு TTS சப்போர்ட்டோட டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒன்று பாட்டம்ல ஒன்று இருக்கு. இதில் ஆடியோஸ் கேட்கறப்ப பார்த்தீங்கன்னா 100% லைட்டாக இறச்சல் இருந்துச்சு. 70 to 80% ஓரளவு கேட்கற மாதிரி இருக்கு. இதில் ஆடியோ கேட்கறப்பவும் சரி, ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்பவும் சரி, பாடி ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. அதுக்கு இல்லை சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வித் பவர் பட்டனோட கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆச்சு. அது இல்லாமல் ஃபேஸ் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. மொபைலோட பாட்டம்ல 3.5 mm கான ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கு. லெஃப்ட் சைட் டாப்ல வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுல 2 5G நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். RAM டைப் வந்து LPDDR4X கானது கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல கனெக்டிவிட்டிக்கு 10 5G பேண்ட்ஸ், Bluetooth 5.0, Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த பட்ஜெட்ல NFC கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டுக்காக. இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பெரிய 6.78 இன்ச்சுக்கான Full HD Plus LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 120 Hz கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுல 60 Hz, 90 Hz, 120 Hz உங்களுக்கு ஏத்த மாதிரி எது வேணுமோ வச்சுக்கலாம். இதுல அடாப்டிவா வச்சுக்கலாம். அடாப்டிவா வச்சீங்கன்னா 60 ல இருந்து 120 Hz வரைக்கும் வேரி ஆகும். டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்க்கறப்ப 580 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல நல்லா இருக்கு, அவுட்டோர்ல மேனேஜபிளா இருக்கு. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் எல்லாம் நல்லாவே திக்கா கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம்ல நல்லாவே விசிபிளா தெரியுது. இந்த மொபைல HDR சப்போர்ட் கிடையாது. வைட் வைன் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Full HD வீடியோஸ் பாத்துக்கலாம். இதுல வீடியோஸ் பார்க்கறப்ப டிஸ்பிளே வந்து நல்லா கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பா இருந்துச்சு. நல்லா பிரைட்டாவும் இருந்துச்சு. பட் ஆனா ஒரு ப்ளூ ஷேட்ஸ் இருந்துச்சு எப்பவுமே. அதனால கலர்ஸ் பார்க்கறதுக்கு நேச்சுரல் இல்லாத மாதிரி ஒரு ப்ளூ டோன்லயே இருந்துச்சு. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்ல டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP கான மெயின் கேமரா அண்ட் AI சென்சார், அப்புறம் 2 MP கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 MP கான செல்ஃபி கேமரா, பஞ்சுவல் கேமராவா கொடுத்துருக்காங்க. ரியல்ல 2K ல 30 FPS லயும் 1080 ல 60 FPS லயும் வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல 2K ல 30 FPS லயும் 1080 ல 30 FPS லயும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மொபைலோட போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல கிளாரிட்டியா எடுத்து கொடுக்குது. கலர்ஸ் ஒரிஜினலா இருக்கு. ஓரளவுக்கு டீடைல்டா இருக்கு. லோ லைட்ல போட்டோ எடுக்கிறப்ப நாய்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. கிளாரிட்டி இல்ல. இதோட வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்கு. ஸ்டெபிலிட்டி சுமாரா தான் இருக்கு. லோ லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமா இருக்கு. இதுல டூயல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. ஃப்ரண்ட்ல இருக்கிற LED பாத்தீங்கன்னா பெசல்ஸோட மெர்ஜ் பண்ணி பார்க்க இன்விசிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல Android 13 மேல XOS 13.1 கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. இதுல பாதி மேல அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பிளஸ் வந்து இந்த UIமே யூஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய பேருக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. இதுல XOS டயலர் கொடுத்துருக்காங்க. நீங்க யார்ட்டி மாட்டிக்காம கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல 7 nm ப்ராசஸர்ல பில்ட் பண்ண Dimensity 6020 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் செக் பண்ணப்ப 3,85,000 வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்ல ஸ்கோருங்க. அது இல்லாம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி 98.5% இருந்துச்சு. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா பண்ணிருந்தாங்க. 38 to 39 டிகிரி செல்சியஸ்லயே மேனேஜ் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல கேம் பார்க்கறப்ப நாங்க COD வந்துட்டு விளையாண்டு பார்த்தோம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் செட்டிங்ஸே பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரேம்ஸ், மீடியம் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாண்டப்ப சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சு. எந்த லேகும் இல்ல, ஃப்ரேம் டிராப் இல்ல, ஸ்மூத்தா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ரொம்ப நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் பெருசா ஹீட் இஷ்யூஸும் கிடையாது. லைட்டா வார்ம் ஆச்சு. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பெருசா எக்ஸ்பீரியன்ஸா எதிர்பார்க்காம ஒரு மீடியம் செட்டிங்ஸ்ல கேம் விளையாண்டுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஓகே தான். நல்ல பேட்டரி லைஃப் இருக்கு. அதுக்கான நல்ல ப்ராசஸர் தான் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்க்குறப்போ ஒரு 70 to 80% நல்லாவே கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது. மற்றபடி எதுவும் குறை சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. இந்த பட்ஜெட்டில் நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தான். ஃபுல்லாக சார்ஜ் ஆக 2 hours ஆகும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மொபைல் ரிவ்யூஸ் அண்ட் கேஜெட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸோட மீட் பண்ணுறேன்.